இங்கே இந்த லேடி சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேகமாக வந்து டிஃபன்லாம் கட்டிட்டியான்னு கேட்குறாரு. கட்டிட்டேங்கன்ன உடனே ஈவினிங் வந்து என்னோட அம்மா வருவாங்க, அவங்கள பார்த்து பேசி அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் தாலி செயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் கட்டுவேன், சீக்கிரமாக எடுத்துகிட்டு வான்னு உடனே இவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த தாலி செயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால், எதுவும் பண்ணாத, ஆல்ரெடி நீ கொடுத்ததே எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும், நான் வேறு குண்டாயிட்டே போகிறேன்னு பேச்சை மாத்துறாரு. அவங்க இல்லைங்க இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குன்னு கேட்டால், ஆமாம் இன்னைக்கு அம்மாவோட சேர்ந்து அத்தையும் வராங்க, அவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இவங்க சொல்கிறதையே காதில் வாங்க மாட்டேன்றாரு. அப்போ குக்கர் சத்தம் கேட்குது, இவங்களும் பார்க்க போயிடுறாங்க. அவங்க புருஷன் அங்கேருந்து போயிடுறாரு. அவங்களும் அங்கே இருக்க போர்டு எடுத்து பார்க்குறாங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, என்னத்த பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங்காக அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வரியானோடனே இவரும் பதறி போய் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஹஸ்பண்ட் நார்மலாக தான் இருக்காரு. பக்கத்தில் இருக்க பார்க்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கொடுத்தோன்னா அவங்களும் தலையில் வச்சுக்கிட்டு நான் பதறியே போயிட்டேங்க, வாங்க வீட்டுக்கு போவோன்னா, இரு உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் எடுத்து தராரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க தாலி செயின் இருக்குது, புதுசாக வாங்கியிருக்காரு. இதை பார்த்தோன்னா அவங்க கண் கலங்கி போயிடுறாங்க. அவரும் ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்கிறாரு.